கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாள் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று சொல்ல கலங்கி நிற்கலாம். ஆனால் திருமறை சொல்லுகிற வார்த்தை ஓசியா 14:3 திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். In you the fatherless finds mercy. திக்கற்ற ஒரு வாழ்க்கை அநேக சூழ்நிலையிலே நம் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே அடைக்கலமாய் இருக்கிறான் என்று திருமறை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் திக்கற்றவனாய் இருப்பதனால் இந்த உலகமே என்னை பார்ப்பதில்லையே. இந்த உலகம் இன்னைக்கு யாரை மதிக்கும்னா, அந்தஸ்துள்ளவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க, பணபலம் படைத்த மக்கள், அதிகாரம் படைத்த மக்கள், அழகுள்ள மக்கள், திறமையுள்ள மக்கள், பலசாலிகள், இவர்களையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்திலே நம் திக்கற்றவளாய் போய்விட்டோமையானால் இந்த உலகம் திரும்பி கூட நம்மை பார்க்காது. நிறைய முறை நம்ம வாழ்க்கையில் கூட நம் திக்கற்ற பிள்ளைகளைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட திக்கற்றவளாய் நாம் இருக்கிறேனே என்று சொல்லி நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்றவன் தான் என்னிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆனால் இந்த உலகம் நம்மை மறந்தாலும் நம் ஆண்டவர் நம்மை மறப்பதே இல்லை. நம் வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த உலகமே நம்மை வெறுத்து விடும், குடும்பமே நம்மை வெறுத்து விடும். தனிமையிலே திக்கற்ற நிலையிலே உடைந்து போய் பாரத்தோடு முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் நாம் வந்து விடுவோம். மற்றவர்களுக்கு பாரமாய் இருப்பதை போல நாமே உணர்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிலையில் இருந்தாலும் எங்கிட்ட நீ இரக்கம் பெற முடியும். நீ திக்கற்றவனாக திக்கற்றவளாக இருக்கிறாயா, நீ எங்கிட்ட இரக்கம் பெற முடியும். நான் உன்னை வெறுத்து விடுகிற ஆண்டவர் அல்ல, நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த உலகம் நம்மை திக்கற்ற நிலைக்குள் தள்ளலாம். நமக்கு வந்த பலவீனங்கள் நம்மை திக்கற்ற நிலைக்குள் வைக்கலாம். இந்த உலகத்துடைய சூழ்நிலைகள் நம்மை திக்கற்ற பிள்ளைகளைப் போல நம்மை ஓரங்கட்டலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எந்த நிலையில இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இரக்கத்தை நான் காண்பிப்பேன், இழந்து போன சந்தோஷத்தை உனக்கு தருவேன். நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்துல உயர்த்தி வைக்கக்கூடிய நாளை நான் வைப்பேன். நம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நிச்சயமாய் திக்கற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தாலும் அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் நம்மை தேடி வருகிறார். கவலைப்படாதிருங்கள், அவர் இரக்கத்தின் தேவன், நம் மீது நினைவாய் இருப்பார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவார் என்று வாசிக்கிறோமே. எங்க வாழ்க்கையில நிறைய முறை திக்கற்ற நிலையில நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்களை உண்மையாய் நேசிக்க, ஆதரவாய் இருக்க, எங்களுக்கு ஆலோசனை சொல்ல, உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்ற ஒரு நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படுகிறோமே. திக்கற்ற நிலையில இருக்கிறவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று அறிகிறோம்ப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த இரக்கத்தை பெற்று அந்த நிந்தனை, அவமானத்தை மாற்றி, திக்கற்ற சூழ்நிலை மாறி எங்க வாழ்க்கையில நீ நினைவு கூற வேண்டுமா கெஞ்சிரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீர் பேசும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.